இரண்யாக்ஷ். அதோடு நான் இரண்யகசிபு. இந்த இடத்திலேயே உங்களுக்கு வாக்களிக்கிறோம். நாங்கள் நாராயணனின் அதிகாரம், நாராயணரின் அடையாளம், நாராயணனின் ஒவ்வொரு எண்ணத்தையும் சுக்குநூறாக்கி காட்டுவோம். இந்த உலகத்தில் இருந்து நாராயணனின் பெயரையே அழித்து விடுவோம். விரைவிலேயே இந்த முழு உலகமும் அந்த நாராயணரை மறந்து எங்களின் பெயரை உச்சரிப்பார்கள். இன்று வரையில் அசுரகுலத்தை ஏமாற்றி வந்தார்கள். அது முடிந்தது. ஆனால் இன்று முதல் ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகிறது. இரண்யாக்ஷ், இரண்யகசிபன் நாராயணரை கவனிப்பார்கள். இரண்யாக்ஷியா வாழ்க, இரண்யகசிபு வாழ்க. நான் வீரர்களை எதிர்பார்த்தேன், ஆனால் எனது பாக்கியமானது 2 மா வீரர்களை கொடுத்துள்ளது. இவர்களுடைய செயலிலும் பேச்சிலும் இரண்டிலும் அசுர குலத்தின் பிரகாசம் தெரிகிறது. தன்னுடைய தாயின் ஒவ்வொரு கனவுகளையும் நிறைவேற்றுவதற்காக தயாராகி உள்ளனர். தேவகணங்களும் அதோடு அந்த நாராயணரின் அழிவின் கனவும். இந்த உலகத்தை காக்கக்கூடியவரை இந்த உலகத்திலேயே அழிக்கக்கூடிய கனவு. நாராயணரை, ஸ்ரீ ஹரியை அழிக்கப் போகும் கனவு நிறைவேறும். உங்களின் இந்த கனவை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் தாயே. இன்று இந்த சிலை எத்தனை துண்டுகளாக உடைந்ததோ, நாளை நாராயணரை இதே போன்று துண்டுகளாக்கி காட்டுவோம். எங்களை ஆசீர்வதியுங்கள். காரணம் நாராயணரின் முடிவு இதோ தொடங்கிவிட்டது. இல்லை, உங்கள் கனவு என்றும் நிறைவேறப் போவதில்லை. எந்த சத்தியத்தை சாபம் மறக்கடித்ததோ அதை ஸ்ரீ ஞாபகப்படுத்துவாள். பக்தன் தன்னுடைய பகவானையே வெறுக்கிறானா என்ன? இப்போது லக்ஷ்மி அவர்களுக்கு நாராயணரின் மகிமையை பற்றி எடுத்துக் கூறுவாள். யாருடைய அழிவின் கனவை அவர்கள் காண்கிறார்களோ அவரது ஆரம்ப கதையை சொல்லப் போகிறாள். அமருங்கள் நாராயணரே. செல்லுங்கள், நாராயணரை பழி வாங்குங்கள். வெற்றி உங்களுக்கே. வெற்றி இல்லை, அவர்களுக்கு தோல்வி கிடைக்கும். இந்த உலகத்தையே காத்து கொண்டிருப்பவரை அவர்கள் அழிக்கப் போகிறார்களா என்ன? அனைவருக்கும் ஆதரவு கொடுப்பவர், வாழ்க்கையில் முக்தியை கொடுப்பவர்.